ஓகே கத்தோர மேலே வந்து இன்னொரு பாட்டி பார்த்து படிச்சுப்போம். செக்லிஸ்ட் ஃபார் போலீஸ் நேஷனல் விசா ஒர்க். இந்த ஃபார்ம் இப்படி ஃபில் பண்ணுறேன்னா மேலே நேமு தாத்தாராயன் பரசுராமன், கீழே பாஸ்போர்ட் நம்பர் வந்து உங்கள் பாஸ்போர்ட் நம்பரு, கான்டாக்ட் நம்பர் வந்து ரைட் சைடில் +91 போட்டுட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டாலும் பரவாயில்ல, இல்லாட்டிலாம் பரவாயில்ல. அப்புறம் 10 டிஜிட் நம்பர், ஃபோன் நம்பர், அவரில் வீட்டு நம்பர், பர்மனெண்ட் நம்பர் கொடுங்க. அல்லது உங்கள் இந்த கவுன்சிலர்கிட்ட என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்க அந்த நம்பர் கொடுங்க. ஓகேவா? வச்சிருக்க நம்பரே கொடுத்துருக்கேன் தான். அப்புறம் இமெயில் அட்ரஸ், இந்த கவுன்சிலர்ல என்ன பதிவு பண்ணீங்களோ அந்த இமெயில் அட்ரஸ் தான் கொடுக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் ஆல் த நெசசரி டாக்குமெண்ட்ஸ் லிஸ்டட் பிலோ. கீழே உள்ள லிஸ்ட் பண்ண எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. பிஃபோர், இதுக்கு முன்னாடி எதுக்கு முன்னாடினா யூ டெலிவர் த அப்ளிகேஷனை கொண்டு வந்து விஎஃப்எஸ் ஆஃபீஸில் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. அதர்வைஸ் இல்லைன்னா த அப்ளிகேஷன் மைட் பி ரெஃப்யூஸ்ட், உங்கள் அப்ளிகேஷன் மறுக்கப்படலாம் பை த யாரால், எம்பசியோ அல்லது கவுன்சிலேட் ஜெனரல் ஆஃப் ரிபப்ளிக் ஆஃப் போலந்து, போலந்தோடைய அம்பாசிடரால ரிஜெக்ட் பண்ணப்படலாம். அதனால ஃபில் பண்ணலாம் ரெடியாக எடுத்து வச்சிங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து the required documents can only be submitted with the visa application. என்ன சொல்றாங்க? தேவையான டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணணும். எதோட சப்மிட் பண்ணணும்னா சேர்த்து சப்மிட் பண்ண சொல்றாங்க. விசா அப்ளிகேஷன் நீங்க ஏற்கனவே ஃபில் பண்ணிருக்கீங்க பாருங்க, நம்ம ஆன்லைன்ல பதிவு பண்ணி ஃபில் பண்ணி அதுவே உங்களுக்கு மெயில ரிட்டர்ன் வந்துருக்கும். ஃபில் பண்ண ஃபார்ம் அதை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து வச்சிங்க. அதான் விசா அப்ளிகேஷன் ஃபார்ம். அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துட்டு ஏற்கனவே ஃபில் பண்ணி இப்போ ஓகே மெயில் வந்துச்சுல அந்த ஃபார்ம், அந்த ஃபார்ம் ஃபுல்லாக டெவலப் பண்ணி வச்சுட்டீங்களா? விசா அப்ளிகேஷன் தானேண்ணா? அதான் விசா அப்ளிகேஷன் தான். உங்கள் பேர் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி ஒரு 30-40 கொஸ்டின் ஒரு 50 கொஸ்டின் இருக்கும், எல்லாம் ஃபில் பண்ணியிருப்பீங்க. ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். ஏற்கனவே விஜய் ஃபில் பண்ணது தானே, ஃபில் பண்ணி ஏற்கனவே ரெடி பண்ணது அதே தான் உங்களுக்கு ஒரு காப்பி கொடுத்துருக்கும் ஆன்லைனில். அப்படி தானே? கவுன்சிலேட்டில் ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணது வெப்சைட்டே உங்களுக்கு அந்த காப்பி பதிவு பண்ண காப்பி உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க. அதுதான் வந்து ஆபீஸ்ல நான் கேட்டேன், ஆபீஸ்ல ஃபில் பண்ணி அனுப்புனது தானே அது? அதேதான் உங்களுக்கு இந்த சப்மிஷன் டேட் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம கவுன்சில் வெப்சைட்டே உங்களுக்கு ஒரு காப்பி அனுப்பிச்சிருக்கோம், அதையே டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்துக்கிறீங்க. ஓகேவா? ஓகே கத்தரா. இப்போ நம்ம இதை அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டு விட்றேன். நான் சொல்றது அப்படியே, ஏன்னா ஒரு வாட்டி படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சுடுறேன், அதுக்கேற்ற மாதிரி பேசிக்கிங்க. சரிதானே? ஓகேண்ணா. அடுத்து வந்து while the visa application is being processed, இந்த விசா அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது the application passport remains at the embassy. நீங்க எம்பசில பாஸ்போர்ட் கொடுத்துருவீங்க, இந்த பாஸ்போர்ட் அங்கே தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. அதான் நீங்க இதெல்லாம் டாக்குமெண்ட்லாம் கொடுத்துட்டு பாஸ்போர்ட் எங்க கொடுத்துருவீங்க, அதை முன்கூட்டியே தெரிவிக்கிறாங்க. என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, இந்த விசா அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது அங்கே ஆஃபீஸில் கொண்டு போய் சப்மிட் பண்ணுறீங்க எல்லா டாக்குமெண்ட்டும், அப்போ வந்து உங்கள் பாஸ்போர்ட் நீங்கள் அங்கேயே விட்டுட்டு வாங்க, கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. சரிதானே? ஒரிஜினல் பாஸ்போர்ட் நீங்கள் அங்கே போய் ஷாக் ஆகக்கூடாது. என்ன பாஸ்போர்ட் கேட்குறாங்க, பாஸ்போர்ட் கொடுத்துட்டு தான் நீங்கள் வீட்டுக்கு போவீங்க. ஒரு 14 days கழிச்சு வந்து வாங்கிக்கிற மாதிரி. ஓகேவா? சரி. ஓகே. அப்புறம் அடுத்தது, இந்த அப்ளிகேஷன் மெட்டீரியல் ஷுட் பி பிளேஸ்டு இன் த ஃபாலோவிங் ஆர்டர். இந்த என்னென்னலாம் ஃபார்ம்ஸ் தேவையோ அந்த 1 by 1 அப்படிதான் நீங்கள் அடிக்க வைக்கணும். ஃபர்ஸ்ட் இது, ரெண்டாவது இது, மூணாவது இது அப்படிங்கிற ஆர்டர்ல நீங்க அடிக்கி அங்கே கொடுக்க சொல்றாங்க விஎஃப்எஸ் ஆஃபீஸில். ஓகேவா? அப்படி இல்லைன்னா அவங்களும் அடிக்க வைப்பாங்க கொடுத்தா கூட, இருந்தாலும் நம்ம முன்கூட்டி அதே மாதிரி அடிக்கணும். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் பாஸ்போர்ட் மேலே இருக்குது பாஸ்போர்ட்டு, அதுக்கு கீழே விசா அப்ளிகேஷன் வைக்கணும். அப்படியே 1, 2, 2.1, 2.2, 3, 4 அப்படிங்கிற மாடலில் அடிக்க வச்சுக்கிங்க. ஓகேவா? இப்போ முதல்ல ஒன்று என்னன்னு பார்ப்போம். ரிக்வயர்டு டாக்குமெண்ட் முதல்ல பாஸ்போர்ட் எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா, should have been issued within the previous 10 years. 10 வருஷத்துக்குள்ள கொடுத்த பாஸ்போர்ட்டா இருக்கணும். 5 வருஷத்து பாஸ்போர்ட், 20 வருஷத்து பாஸ்போர்ட், பழைய பாஸ்போர்ட் தேவையில்லை. அதான் இப்போ உள்ள பாஸ்போர்ட் ரீசெண்டா உள்ளது. ஆமா. அப்புறம் இட்ஸ் வேலிடிட்டி should extend at least 3 months. ஒரு 3 மாசமாவது இன்னும் கொஞ்சம் இது இருக்கணுங்கிறாங்க, முடியறதுக்கு முன்னாடி இருக்கணும். புது பாஸ்போர்ட் தான் அது. after the date of the departure from Schengen territory.
அதாவது எப்படின்னா நீங்கள் செங்கன் டெரிட்டரியில் வெளியாகிற வரைக்கும் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கணும். அதுக்கு ஒரு 3 மாதம் எக்ஸ்ட்ராவே இருக்கணும். அதான் உள்ளே போயிட்டு வெளியே வர மாதிரி அதுக்கான பிளாங்க் பேஜஸ் இருக்கணும். ஓகேவா? 1 இயர் ஓகே அந்த மாதிரி. அப்புறம் மஸ்ட் அட்லீஸ்ட் 2 பிளாங்க் பேஜஸ், 2 எம்டி பேஜஸாக இருக்கணும் சீல் அடிக்கிறதுக்கு. சரி. பாஸ்போர்ட்டில் 2 பக்கமாக எம்டி பக்கம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம புது பாஸ்போர்ட்டோட போகணும். நம்மளோட புது பாஸ்போர்ட் தான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய எம்டி பேஜஸ் இருக்கு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லது. அப்போ வேலிடிட்டி நிறைய இருக்கு. வீசா ரிஜெக்ஷன் ஆகும். இதெல்லாம் வீசா பாஸ்போர்ட் வேலிடிட்டி கம்மியாக இருக்குன்னா ரிஜெக்ஷன் ஆகும். நல்லா இருக்குன்னா நான் ஒரு பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. ஓகேவா? அது முதல்ல நமக்கு ஓகே, நல்லா சூப்பராக இருக்கும். ஓகே தானே? ரெண்டாவது வீசா அப்ளிகேஷன். இதான் நீங்கள் ஏற்கனவே இருக்கும். அண்ணா அது எஸ்ஆர்னு இருக்கல, எஸ்ல டிக் பண்ணணுமான்னு கேட்டாங்க. ஆமாம் எஸ்ல டிக் பண்ணணும். எதெல்லாம் இருக்கு எஸ் டிக் பண்ணணும். ஆமாம், எஸ்ல கீழே ஒரு டிக்கு. எஸ்ல இன்ட்டு போட்டாலும் சரி, டிக்கு போட்டாலும் சரி, ஏதாவது ஒன்று டிக்கே போட்டுருங்களா, தான் ஈஸியா இருக்கும். ஏன்னா இன்ட்டு போட்டா இல்ல வந்துடும்ல, அது கொஞ்சம் பயமாவும் இருக்கு. சரி, ஓகே. எஸ் கீழே ஒரு டிக்கு, மிஸ்டர் ரைட்டுங்கிற டிக்கே போட்டு விட்ருங்க. அடுத்து வந்து விசா அப்ளிகேஷன் ஒரு டிக்கே போட்டு விட்ருங்க. 3 வந்து 2.1 விசா அப்ளிகேஷன் ஃபார்ம் வித்தவுட் பிளாங்க்ஸ். ஆமாம், விசா அப்ளிகேஷன் ஃபார்ம் எந்த பிளாங்க் இருக்கக்கூடாது. சைன்டு டுவைஸ் பை த அப்ளிகண்ட். நீங்கள் 1க்கு 2 வாட்டி டுவைஸ் பண்ணியிருக்கணும். 2 வாட்டி கையெழுத்து போட்டிருக்க மாதிரி உள்ள 2 கையெழுத்து இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் அட்லீஸ்ட் 18 இயர்ஸ். நான் திருப்பி பார்க்குறேன். ஓகே, அட்லீஸ்ட் 18 years old may lodge and sign a visa application personally. The signature as the one in the passport. பாஸ்போர்ட்ல இருக்க மாதிரி கையெழுத்து போட சொல்றாங்க. ஓகேவா? சரி, ஓகே. அதுக்கு என்ன டிக் பண்ணணுமா? டிக் போடுங்க. நம்ம விசா அப்ளிகேஷன் இருக்குல்ல, 2.1 டிக் போடுங்க. ஓகே. Visa application form without blank, signed twice by the applicant, at least 18 years old, may lodge visa application. Okay. 2 color photos. அந்த ஸ்பெசிஃபிக் ஃபோட்டோ எப்படி இருக்குன்னா, இதுக்கான ஸ்பெசிஃபிக் ஃபோட்டோ இந்த சைஸ் தான் இருக்கணும். பாஸ்போர்ட் டைப் வந்து பாஸ்போர்ட் டைப்னு பேர். பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக இருக்கணும், நம்ம கலர்ஃபுல்லாக இருப்போம். பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருக்கும். அதோட சைஸ் பார்த்தோன்னா 35 mm x 45 mm இருக்கு. எடுத்தாச்சு. 2 கலர். அதே மாதிரி நோ மோர் தென் 6 months old. 6 மாதம் முன்னாடி உள்ள ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோஸாக இருக்கும். இப்போதான் எடுத்தேன். ஓகே, அது கரெக்டாக இருக்கு. 3வது செக்லிஸ்ட். இதே செக்லிஸ்ட்டை அதுக்கு இதை வச்சிருங்க. ஓகேவா? இதை வச்சா போதும். இன்னொன்று எடுத்து வைக்கணுமா? இது மட்டும் போதும். நம்ம டிக்கெட் அடிச்சதே திருப்பி உள்ள வச்சுக்கணும். அவ்வளவுதான். இதுதான் செக்லிஸ்ட். சரி. இந்த பேப்பரே நீங்க டிக்கெட் இந்த பேப்பரே நடுவில் 3வது சொல்லி விட்டுறணும். ஓகே தானே? அடுத்து 4வது ஃப்ளைட் ஐட்டினரி ரிசர்வேஷன் ஒன்லி. இந்த பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை, சும்மா ரிசர்வேஷன் மட்டும் பண்ணிக்கின்னு அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அதில் வந்து நம்ம எப்போ எந்த டேட்டு கிளம்போ அந்த டேட்டை போட்டுங்க. ஃப்ளைட் டேட்டா உங்ககிட்ட அனுப்பிவிட்டேன். அதை எப்படியே நான் காமிக்கிறேன். 17 போட்டிருக்கேன். நீங்கள் சொன்ன டேட்டு தான். ஓகே. அப்போ 17 அது ஆமாம். அப்போ 5/05 17/05/2025 ஃபுல்லாக எழுதுங்க. உங்களுக்கு அனுப்ப வந்துச்சுல்ல? ஆமாம், அனுப்பி விட்ருக்கீங்க. அப்புறம் டேட்டை பார்த்து பொறுமையாக எழுதிங்க. அது ஈஸி தானே, படிச்சதெல்லாம் ஈஸி தானே, படிச்சு பார்த்து எழுதிக்கலாம். டிக்கு மட்டும் போடுங்க. இப்போதைக்கு டிக்கு மட்டும் போட்டுருங்க. ஓகேவா? பிளேஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து பிளேஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து போலந்துன்னு கொடுத்துங்க. பிளேஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் என்ட்ரி போலந்தா? எங்க போய் அடங்க போறீங்கிற மாதிரி. ஏன்னா அங்க வந்து செங்கன் கண்ட்ரியில 2-3 கண்ட்ரி போவாங்க. ஜெர்மனில இறங்கி போலந்து போவாங்க. சில பேர் ஸ்வீடன் போய் நல்ல நார்வே போய் போலந்து போவாங்க. அந்த மாதிரி இருக்கும். நம்ம போலந்துன்னு போட்டுங்க. போலந்து. நம்ம வந்து ஓகே.
அடுத்து வந்து டிராவல் மெடிக்கல் இன்சூரன்ஸ் டிஎம்ஐ. நம்ம டிராவல் பண்ணதுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரைக்கும் ஒரு கவரேஜ். ஓகே அண்ணா. இப்ப பிளேஸ் ஆஃப் என்ட்ரி போட்டிருக்கேன்ல, போலந்து போட்டிருக்கேன். அது அந்த டிக்கெட்ல வந்து இது போட்டிருக்கோம்ல, அரபு கண்ட்ரி போட்டிருக்கீங்களா? இல்ல அதுதான் கேட்டேன். நான் வந்து ஹலோ. சொல்லு காத்தரன், சொல்லுங்க. இது அது பேர் என்னன்னா பிளேஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. எப்பா ஒரு நிமிஷம் நான் தானே வந்துக்கிறேன். ஓகே. அந்த இங்க வீட்டுல கெஸ்ட் வந்திருக்காங்க. ஓகே ஓகே, நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. அது பிளேஸ் ஆஃப் என்ட்ரி வந்து டிக்கெட்ல வந்து நம்ம கத்தார் டச் போட்டுருக்கோம். அதெல்லாம் தேவையில்லை. கத்தார்னு போடலாம். பட் நம்ம யூஸ்வலா அவனுக்கு கேட்கறது வந்து செங்கன் கண்ட்ரியில எங்க போற மாதிரி இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது வேண்டாம், போலந்து. அதனால போலந்துன்னே போட்டுக்கோங்க. ஒன்றும் பெருசா இது கிடையாது. செங்கன் கண்ட்ரியில எந்த டேட்டுக்கு நம்ம அங்க ரிசீவ் ஆகிறோம் அதே டேட்டுக்கு போலந்துக்கு போறோமா, இல்ல அடுத்த நாள் தான் போலந்துக்கு போவோம்ல? எங்க புரியல. அடுத்த வருஷமா? அடுத்த தேதிக்கா? அதே தேதியில தான் போற மாதிரி இருக்கும். ஏன்னா காலையில மார்னிங் வருது. அதே தேதியில போக மாட்டோம். கண்டிப்பா அடுத்த தேதியில தான் போவோம். அடுத்த தேதியில 2ஆம் தேதி தான் போவோம். சரி பரவாயில்ல, நீங்க போலந்துனே போடுங்க, அதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா அவங்க மெயினா எதிர்பார்க்கறது வந்து செங்கன் கண்ட்ரியில எங்க போறது தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரிங்கிறது. அதுதான் யூஸ்வலா எல்லாரும் கேட்கறது. போலந்து போட்டுங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. முக்கியமா டிஎம்ஐ என்ன சொல்றது, 1 copy of certification of TMI issued by a company from the list of approved Indian insurance companies which meet the necessary condition referred to in Article 25(1)(2)(a) and Article 25(1)(b) of the Act of 12 December 2013 on foreigners. அவைலபிள் அட் வெப்சைட் போட்டிருக்காங்க. இந்தியன் கம்பெனி. இது கண்ட்ரி வந்து அதுவா போலந்து கண்ட்ரி அப்ரூவ்டு இன்சூரன்ஸ் கம்பெனியா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி உங்களுக்கு டவுட்டா இருந்தா பக்கத்துல ப்ளூ கலர்ல இருக்கு, அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா எந்த கம்பெனிலாம் அப்ரூவ்டு கம்பெனி தெரியும், அதுலதான் நீங்க இன்சூரன்ஸ் போடணும் அப்படி சொல்றாங்க. ஓகேவா கத்தரன்? நீங்க நம்ம போட்டிருக்கிறது அது அப்ரூவ்டு உள்ளது தானே? அம்பானி ஆமா, ரிலையன்ஸ்ல போட்டிருக்கீங்க. உங்களுக்கு டிராவல் மெடிக்கல் போன் நம்பர் கொடுத்தீங்க, இப்போ பேசுற உங்க மட்டும் தான் பேசியிருக்கு. அவரும் எம்ஆர் ரிசர்வ்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? எங்களுக்கு தெரியுங்க, எங்களுக்கு டிராவல் கம்பெனி நடத்துறவங்க எங்களுக்கு தெரியாதாங்க, நாங்க ரெஜிஸ்டர்டு கம்பெனி தான் போடணும்னு சொல்லியிருக்காரு. அப்படிதான் நீங்க ரிலையன்ஸ் சம்திங் போட்டிருக்கீங்க. சரிங்களா? அதுல வந்து ஹேண்ட் ரிட்டன் சர்டிபிகேட் வில் நாட் பி, கையால் எதுனாலும் வேலைக்கு ஆகாது. அக்செப்டட். த நேம் ஆஃப் இன்சூர்டு ஷுட் பி ரிட்டன் இன் லாட்டின் ஆல்பபெட். கேப்சலாக்ல எழுதுங்க. கம்பெனியோட பேர் வந்து டிஎம்ஐ மஸ்ட் பி வேர்ல்டு இன் த செங்கன் ஏரியா. செங்கன் ஏரியாவிலும் வேர்ல்டா இருக்கணும். அண்ட் ஃபார் த என்டையர் டியூரேஷன் ஆஃப் ஸ்டே. அப்படின்னா நீங்க ஒரு வருஷம் ஸ்டே பண்ணீங்கன்னா ஒரு வருஷத்துக்கான கவரேஜும் இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த டிஎம்ஐ மினிமம் கவரேஜ் வந்து 30,000 euro கவர் ஆகணும். சம்திங் ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வருதுன்னா 30,000 euroக்கு கவர் ஆகுற மாதிரி நீங்க போடணும் டிராவல் இன்சூரன்ஸ். நீங்க எவ்வளவு 50,000 போட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஆமா 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 ஆமா. அப்ப 30,000 தாராளமா கவர் ஆகுது. அப்புறம் அண்ட் மஸ்ட் கவர் காஸ்ட் ஆஃப் எனி எமர்ஜென்சி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அண்ட் repatriation for medical reasons as well as in case of death repatriation of the deceased பண்ணி ஏதாவதுனாலும் அதுக்கு மினிமம் 30,000 euro கவரேஜ் ஆகிற மாதிரி நீங்க இன்சூரன்ஸ் போடணும்னு சொல்லிருக்காங்க. இதுல கீழே வந்து நேம் ஆஃப் த இன்சூரன்ஸ் கம்பெனி கேபிட்டல் லெட்டர்ல தான் எழுதணும். ஃபுல்லா ஏபிசிடி கேபிட்டல் லெட்டர் எழுதணும். ரிலையன்ஸ்ங்கிறது கேபிட்டல் என்ன கம்பெனி ஃபுல் பேர் எழுதிடுங்க. அதுல இடம் பத்தலன்னா மேல எழுதிட்டு கீழே எழுதுங்க. தப்பு கிடையாது. ரைட்டா? கீழே ஸ்பேஸ் இருக்கு. சரி, ஓகே. நேம் ஆஃப் த இன்சூரன்ஸ் கம்பெனி கீழே கூட எழுதலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா ஒயிட் ஸ்பேஸ் அங்கே இருக்கு, அதில் இடம் பத்தலன்னா. ஓகேவா? அப்புறம் இன்சூரன்ஸ் நம்பர் இந்த பக்கத்தில் எழுதிங்க. வேலிடிட்டி ஃப்ரம்ங்கிற மட்டும் எழுதுங்க, டூ தேவையில்ல. ஃப்ரம் மட்டும் டூ தேவையில்ல. சரி, ஓகே. இது இன்சூரன்ஸ் நம்பர்ங்கிறது
அப்புறம் ஆர் நம்பர் டாக்குமெண்ட் வந்து கன்ஃபார்மிங் பொசிஷன் ஆஃப் மேண்டேட்டரி இஷ்யூஸ் வித்தின் போலீஸ் சோஷியல் இன்சூரன்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு இருக்கு. அது ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஃபில் பண்ணிட்டு மேலே டிக்கெட் போட்டுங்க, எஸ்ல டிக்கெட் போட்டுங்க. ஓகேவா? ரொம்ப டைம் ஆகுது. ஓகே ஓகே. இப்போ வீடியோ அடுத்து வந்து டாக்குமெண்ட்ஸ் கன்ஃபார்மிங் த பர்பஸ் ஆஃப் த ட்ரிப். டாக்குமெண்ட்ஸ் வந்து என்ன காரணத்துக்காக ட்ரிப், அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, அது எஸ் போட்டுங்க. அதுதான் ஒர்க் பர்மிட் நம்ம வச்சிருக்கோம். எஸ். அது என்னங்க, நம்ம ட்ரிப் வந்து எது கன்ஃபார்ம் பண்ணுது, நம்ம ஒர்க் பர்மிட் தான் கன்ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? ஒர்க் பர்மிட் வச்சிருக்கோம். வேலைக்கு போறோம், அதுதான் பர்பஸ். நம்ம டூரிஸ்ட் சுத்தி பார்க்க போகல. சுத்தி பார்க்க போறதா டூரிஸ்ட் வீசா வாங்கியிருப்போம், இல்ல அதுக்கான இன்விடேஷன் வாங்கியிருப்போம். சுத்தி பார்க்குற மாதிரி இன்விடேஷன் வாங்கியிருப்போம். அதெல்லாம் மட்டும் கிடையாது, நம்ம ஒர்க் தான் வாங்கியிருக்கோம். ஆஃபர் லெட்டர் வச்சிருக்கோம், ஜாப் ஆஃபர் லெட்டர் வச்சிருக்கோம், ஒர்க் பர்மிட்ல வச்சிருக்கோம். அதில் 6 நம்பர் டிக்கெட் போட்டுங்க. 6.1 வந்து ஒரிஜினல் அண்ட் வாலிட் ஒர்க் பர்மிட் இஸ் காப்பி. ஒர்க் பர்மிட் நம்மகிட்ட இருக்கு. ஓகேவா? ஒரிஜினலும் ஒன்று வச்சுங்க, காப்பியும் ஒன்று வைக்க சொல்றாங்க. எது? ஒர்க் பர்மிட் அது காப்பி ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன். அதில் எஸ் போட்டு தரேன். ஓகே தானே? இது ஓகே, கிளியர் ஆயிடுச்சா? ஓகே. அதோட உள்ள படிச்சு காட்டுறேன் நான். requirements regarding the cost of living and return travel to country of origin. அங்க தங்கி வாழ்றதுக்கும் திருப்பி வரதுக்கும் அதுக்கான பைசா ஆர் ரெசிடென்ஸ் contained in the regulation of the Ministry of Interior Poland of 23 February 2015 on financial resource required from a foreigner entering the territory of the Republic of Poland and documents that may confirm the possibility of obtaining such funds, as well as purpose and duration of the planned stay. Joining of law item 3262015. அதாவது நம்ம ஒரு டூரிஸ்டா போறோம்னா அதுக்கான ஃபண்ட் வைக்க சொல்றாங்க, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ். நம்ம ஒர்க் பர்மிட்ல போறோம், அவங்க சேலரி கொடுப்பாங்க. ஆனாலும் அந்த 1 மாசம் போன உடனே நம்ம தன்னை தயார்படுத்துறதுக்கு ஒரு மேபி கொஞ்சம் 50,000 1 லட்சம் தேவைப்படும். அப்போ அதுக்கான அதை ரெடி பண்ணி பேங்க் பேலன்ஸ் காட்டி அதோடைய பேலன்ஸ் உள்ள இருக்குங்கிற பேங்க்ல போயிட்டு மேனேஜர்ல கையெழுத்து வாங்கி பேங்க்ல ஏதாவது லெட்டர் வாங்கி வச்சு, அப்படி இல்லைன்னா ஒரு மினி ஸ்டேட்மெண்டா எடுத்துக்கணும். ஏடிஎம்ல முடியாத பட்சத்துக்கு ஸ்டேட்மெண்ட் பண்ணிக்கலாம். தாமஸ் இதுக்கு டோர் சாத்து சவுண்ட் அதிகமாக இருக்கு. 6.2 அதை டிக்கெட் போட்டுங்க. அது 6.1 ஓகே ஆயிடுச்சு. 6.2க்கு போகும். சாவி தெரியுங்களா? சாவி எல்லாமே கொடுது. வேற என்ன கொடுப்பீங்க? ப்ரூஃப் ஆஃப் ரெஜிஸ்டரிங் வேற உங்க டாக்குமெண்ட் எதுவுமே இல்லையா? செக் ஆர்டர் கொடு. அடுத்து வந்து 6.2 proof registration of employing company. proof of registration of employing company. உங்களுக்கு லெட்டர் கொடுத்துருக்காங்க கம்பெனி. கேஆர்எஸ் நம்பர் வந்து கோர்ட்ல கையெழுத்து வாங்கி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிதானே? அது எஸ் போட்டுருவாங்க. அதாவது வந்து இந்த கம்பெனி பதிவு செய்யப்பட்ட கம்பெனி தானா போலந்துல அப்படிங்கிறது, ஆமா பதிவு பண்ண செய்யப்பட்ட கம்பெனி அப்படின்னு சொல்லி நம்ம கோர்ட்ல கையெழுத்து வாங்கி நம்ம லெட்டர் கொடுத்துருக்காங்க நமக்கு. 6.3 அடுத்து 6.3 போலாமா? ஒரிஜினல் எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர் ஃப்ரம் அப்ளிகன்ஸ் எம்ப்ளாயர் இன் போலந்து. அதாவது ஒரிஜினல் லெட்டர் இருக்கணும். நம்ம மேடம் அனுப்புன பிடிஎஃப் ஃபைல் அதை ஜெராக்ஸ் எடுத்து வைக்க கூடாது. ஒரிஜினல் லெட்டரே சீல் அடிச்சிருக்கணும். சீல் அடிச்சு வச்சதுனால தான் ஒரிஜினல் வச்சிரோம். அது ஒன்று. இப்போ உங்களுக்கு ஆன்லைன்ல அனுப்பி அடிச்சது அங்கே செல்லுபடி ஆகாது. ஒரிஜினலா சீல் அடிச்சு அது இருக்கணுங்கிறாங்க. அது உங்கள்கிட்ட இருக்குல்ல? நான் கொடுத்தேன் உங்களுக்கு, கொரியர் அனுப்பிச்சிட்டு இருக்கேன்ல. கொரியர் அனுப்புனது அது ஒரிஜினல் தானே? அது இருக்கு. அதான் ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே தானே? ஆமா, 2 எடுத்து வச்சிங்க. இதுல வந்து ஃபுல்லா ரெடி படிச்சு காட்டிடுறேன். இப்போ 6.3 படிக்கலாமா? On the official company paper with a stamp and signature. Stamp signature இருக்கணும். Date and clearly mentioning இருக்கணும். Clearly mentioning. Okay. Full address இருக்கணும். அந்த கம்பெனியோட அட்ரஸ் இருக்கணும். அவனோட கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கணும். இமெயில், ஃபோன் நம்பர்லாம் இருக்கணும். ஆஃப் த கம்பெனி, the name and the position of the counter sign. யார் சைன் பண்றாங்களோ அவங்களோட பேரும் சைன் இருக்கணும். ஓனர்னா ஓனர் இருக்கணும்,
இல்லை மேனேஜர்னு அதில் கையெழுத்து போட்டிருக்கணும். அப்புறம் டீட்டெயில்ஸ் ரிகார்டிங் த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் த அப்ளிகன்ட். நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்குங்கிறது ஒர்க் பர்மிட்டில் இருக்கணும். நேஷனா, ஒர்க்கரா, மேனேஜரா, சூப்பர்வைசராக அதில் இருக்கணும். சேலரி மென்ஷன் பண்ணியிருக்கணும். எஸ்டிமேட்டட் டியூரேஷன் 1 இயர் கான்ட்ராக்டா, 2 இயர் கான்ட்ராக்டா, 3 இயர் கான்ட்ராக்ட் மென்ஷன் பண்ணியிருக்கணும். டீட்டெயில்ஸ் ரெகார்டிங் அடிஷனல் கண்டிஷன், வேறு ஏதாவது கண்டிஷன் இருந்தாலும் போட்டுக்கணும். அதாவது அக்காமடேஷன் கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறதே அதிலே எழுதிக்கணும். எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அக்காமடேஷனு, டிரான்ஸ்போர்ட்டு, லிவிங் எக்ஸ்பென்ஸு இதெல்லாம் அவங்க கவர் பண்ணுறாங்களாங்கிறது அதோட இதில் கொடுக்கணும். ஒன்று கவர் பண்ணுறேன், இல்லை கவர் பண்ணல, ரெண்டுலையும் ஏதாவது ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அதான் நமக்கு அக்காமடேஷன் இருக்கு. நம்ம உங்களை பொறுத்த வரைக்கும் பிஎம்ஐ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அக்காமடேஷன் லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம தான் பே பண்ணணும். இந்த இடத்துல ஸ்டே பண்ணுங்கிறது அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம தேட தேவையில்லை. விக்டோரியா ஹாஸ்டலுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பிஎம்ஐ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் விக்டோரியாவில் தான் நீங்கள் ஸ்டே பண்ண சொல்லியிருக்காங்க. பட் அவங்க கம்பெனி அது ஸ்பான்சர் பண்ணல, நம்ம தான் பே பண்ணுற மாதிரி மந்த்லி. ஒன்று சேலரியில் பிடிச்சிப்பாங்க, இல்லை சேலரி எடுத்து கொடுக்கணும். பட் ஸ்டேயிங் அட்ரஸ் அதுதான். இங்கே தான் நீங்கள் கம்பல்சரி ஸ்டே பண்ணணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ உங்களை யாராவது பின்னாடி ஃபியூச்சரில் தேடணும்னா அந்த அட்ரஸ் தான் போகணும். நம்ம போலந்து ஆஃபீஸரே ஒரு செக்யூரிட்டி ஸ்டே பண்ணுறோம் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? அது வந்து டிக்கு தானா? ஆமா, டிக்கு போடுங்க. ஏன்னா அதை பற்றி மென்ஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரிதானே? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு டிக்கு போடணும். ஒரிஜினல் எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர் ஃப்ரம் அப்ளிகேஷன் எம்ப்ளாயி இதில் வந்து டிக்கு போடணும். அதில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு அக்காமடேஷன் கொடுக்குறாங்க இல்லையோ, ஆனால் அதுக்கான லெட்டர் இருக்கணும். கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு லெட்ரு, இல்லை கொடுக்கலன்னு சொல்லி ஒரு லெட்டர் இருக்கணும். அது எதா சொன்னாலும் இருக்கணும். இன்னும் போட்டுருக்கோம். அக்காமடேஷன் லெட்டர் இருக்கு, அதை டிக்கெட் போடுங்க. எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்க அதெல்லாம் கேட்பாங்களா? அதெல்லாம் சரி கொடுக்குறாங்க. அவ்வளோதான். 6 நாள். அடுத்து வந்து 6.4 இன் கேஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எம்ப்ளாயி ஏ லெட்டர் ஃப்ரம் த கரண்ட் எம்ப்ளாயர். நீங்கள் ஏற்கனவே வேலை செய்கிற கம்பெனியாக இருந்தால் அவங்கள்ட்ட லெட்ரு, என்ஓசி லெட்ரு வாங்குற மாதிரி, கன்ஃபார்மிங் த ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் அப்ரூவிங் த லீவ் ஆப்ஷன்ஸ் ஆஃப். இல்லை இங்கே தான், இங்கே ஒரு கம்பெனிலேருந்து வேறு கம்பெனி மாதிரி நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் வைப்பீங்கல்ல. இப்போ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டரில் வச்சுருக்கீங்கல்ல. ஆமாம். நம்ம இதே கம்பெனிக்கு மாறணும்னா அந்த லெட்ரு, அது ஒரே கம்பெனி ஒரே கம்பெனினா அது நம்ம அந்த இது இல்லை. இன்டர்நேஷனல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த எம்ப்ளாயி லெட்டர் ஆஃப் த கரண்ட் எம்ப்ளாயி. அப்புறம் இந்த அது இது இல்லைன்னு நினைக்கிறேன். இது இன்னொன்று கொடுத்துருங்க. இது வந்து அங்கே மாறுறதா இல்லை இங்கே மாறுறதா? நம்ம இல்லை இப்போ வந்து இன்ஃபோசிஸ் கம்பெனி இந்தியாவில் இருக்கும், ஃபாரின்ல இருக்கும். இப்போ இன்ஃபோசிஸ் இந்தியா கம்பெனி, இன்ஃபோசிஸ் ஃபாரின் கம்பெனி மாதிரினா அப்போ தான் இந்த டிக்கெட் போடணும். இது நம்ம இல்லையா? அப்போ இது இல்லை, ஒரே கம்பெனிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி. அதாவது அதோட பிரான்ச் எங்கே இருக்குன்னா கம்பெனி டு கம்பெனி மாற, ஆனால் ஒரே ஓனருங்க அப்படின்னா கண்ட்ரி மட்டும் மாறுற மாதிரி. அப்போ டிக்கி போகிற மாதிரி. நம்ம வேற ஒரு கம்பெனி வேற ஒரு கண்ட்ரி, அதனால் நோன்னு கொடுத்துருங்க. இது புரிஞ்சு இல்லை காத்தாரன் என்ன சொல்கிறது? சாஃப்ட்வேர் கம்பெனிக்காரங்களா இதில் மாறும் கேட்டாங்க. அது அவங்க இப்போ வந்து இப்போ அந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இதில் இருந்து மாறுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அது ரைட்டு. அப்படி மாற மாதிரி இருந்தால் மட்டும் தான் எஸ்ன்னு கொடுக்கணும். இல்லை நோவில் ஒரு டிக்கெட் போடுங்க. நோவில் ஒரு டிக்கெட் போட்டு விட்டுருங்க. சார் நோ. அடுத்து வந்து 6.5 சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ். அதில் ஆப்ஷனல் சொல்ல தேவையான வச்சு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் நம்ம நிறைய வச்சிருக்கோம். அதுலேயும் ஒரு எஸ் போடுங்க. சப்போர்ட்டிங் 6.5 சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ். அதில் எஸ்ல ஒரு டிக்கெட் போட்டுங்க. நிறைய வச்சிருக்கோம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட். சரி, நீங்கள் 5.1 ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் அதில் ஸ்கில்ஸ் இருந்தால் காப்பி போடுங்க. லீகலைஸ் அட்டஸ்டடு அப்போஸ்டடுன்னா இதில் நோ கொடுங்க. உங்கள்கிட்ட லீகலைஸ் அப்போஸ்டட் எதுவுமே இல்லை. பாருங்க அது என்ன போடணும்? அது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும். நோவிலையா? நோவில் 6.5 1 6.5ல 1ல 1 நோவில் கொடுத்துருங்க. நோவில் டிக்கெட் போடுங்க. அடுத்து 6.5 2 அதில் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து இருக்கு. அதில் வந்து எஸ் கொடுங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எஸ். நல்லா ரெடி பண்ணிருக்கேன். டிக்கெட் போடுற அளவுக்கு வந்துச்சு. அதில் எஸ்ல ஒரு டிக்கெட் போட்டுங்க. போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கு. அதுதான்
இதில் வந்து ரொம்ப கொஞ்சம் கன்ஃபியூஸ் தான். ஏன்னா எக்ஸ்பயர் ஆகிடுச்சு, அது இருக்குன்னு சொல்ல முடியுமா இல்லைன்னு சொல்ல முடியுமா தெரியல. இதில் டிக்கி போடாமல் வைங்க. டிக்கி போடாமல் வச்சுட்டு அங்கே போய் கவுன்சிலில் கேட்டுட்டு ஒரு டிக்கெட் டக்குன்னு போட்டு கொடுங்க. சரி அப்படியா? ஆமாம் சரி ஓகே. ஏன்னா நீங்கள் போட்டுட்டீங்கன்னா அப்போ திருப்பி அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட்ல இந்த ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லுவாப்ல, வேறு ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லுவாப்ல, எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி ஆகிடும். சரி ஓகே. இது ஒன்று மட்டும் கேட்டுட்டு சார் இது எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, இது எஸ் போடாத நோ போடாத மட்டும் போடுங்க, அதை மட்டும் கேட்டுட்டு போட்டுருங்க. சரியா? சரி அங்கே பார்த்துக்கலாம். அப்படியே நீங்கள் இல்லாமல் கொடுத்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படியே ஏன்னா அவர் கையெழுத்து போடும்போது அவர் ஒரு நடுவில் வந்து ஒரு செக்யூரிட்டி பாண்டாக மாறுறாரு அவர். அப்புறம் அவர் மேலே பிரச்சனை வரும். கொடுத்துட்டு இல்லைன்னு சொன்னாலும் இல்லைன்ட்டு இருக்குன்னு சொன்னாலும் அவருக்கு பிரச்சனை ஆகுது இல்லை. சரி. அடுத்து 7 போலாமா? Accommodation. Documents confirming the booking of appropriate accommodation for the intended period of stay in Poland. Lease agreement or other type of accommodation proof. இதில் வந்து அக்காமடேஷன் ப்ரூஃப் வந்து அதர் டைப் ஆஃப் அக்காமடேஷன் ப்ரூஃப் வந்து லீஸ் அக்ரிமெண்ட் எதுவுமே கிடையாது. இதில் லோன் கொடுங்க, அக்காமடேஷன் லோன் கொடுங்க. 7 நோ. ஆமாம். நமக்கு வந்து லீஸ் அக்ரிமெண்ட்லாம் கிடையாது, ஒன்று ரெஃபர் தான் மட்டும் இருக்கு. அடுத்து வந்து அடிஷனல் டாக்குமெண்ட். அடிஷனல் டாக்குமெண்ட் வந்து அப்ளிகேஷன் ஆர் அலோடு டு சப்மிட் அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் தட் மே கன்சிடர் யூஸ்ஃபுல் ஜஸ்டிஃபைன் இருக்கு ட்ரிப்பு. அடிஷனல் டாக்குமெண்ட் இருக்கு, அது எஸ் கொடுங்க. எஸ் 9. Residence proof, an ID confirm the legal residence within embassy consular jurisdiction. இந்த ஐடி வந்து இந்தியா எம்பசியா இல்லை போலந்து எம்பசியான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. பட் கண்டிப்பாக ரெசிடென்ஸ் ப்ரூஃப் வந்து நம்மகிட்ட இந்தியாவில் உள்ளதாக இருக்கும். நம்ம போலந்து ரெசிடென்ஸ் ப்ரூஃப் நம்மகிட்டலாம் இருக்காது. இப்போ நம்ம போகிறோம் இல்லையா? அதனால எஸ் விடுங்க, நம்ம இந்தியாவுடைய ப்ரூஃபை காட்டிக்கிங்க. சரி ஓகே. பாஸ்போர்ட் டேட்டா பேஜஸ் காப்பி வந்து 10 இருக்குன்னு போட்டுங்க. 10 இருக்கா? ஆமாம், பாஸ்போர்ட் டேட்டா காப்பி 10. அது எல்லாமே அது வந்து அதுல வந்து பாக்ஸ் இல்ல பாருங்க. அதுல வந்து பாக்ஸ் இல்ல பாருங்களா, சும்மா அது போட்டுருக்காங்க. அது தேவையில்ல, அது இல்ல. 10.1 மட்டும் டிக்கி போடுங்க. அதுல வந்து எங்க போடணும்னா 1 copy of applicant's passport data pages, the first and last one. இது ஜெராக்ஸ் இருக்குங்கிறத எஸ் கொடுத்துங்க, எஸ்ல டிக்கி போடுங்க. அடுத்து 10.2 copy of the pages with the Polish Schengen visa issued if issued the visa were in the previous passport, please attach the copy of. இல்ல நோ கொடுத்துருங்க, ஏற்கனவே இது போயிருக்கீங்களா அங்க கேக்குறாங்க. விசா நோல டிக்கி கொடுத்துங்க. நோ ஓகே. அப்புறம் கீழே வந்து ஐ ஹியர்பை கன்ஃபார்ம் தட் ஐ ஆம் அவேர் ஆஃப் த ஃபேக்ட் தட், நான் கொடுத்ததெல்லாம் ஒரிஜினல் தான், உண்மை தான் சொல்லியிருக்கேன், அதில் நான் விழிப்புணர்வாக இருக்கேன், கொடுத்ததெல்லாம் நான் விழிப்புணர்வு தான் கொடுத்துருக்கேன்னு சொல்லி ஹெல்த் கேட்குறாங்க. எம்பசி கவுன்சிலர் ஜெனரல் ஆஃப் ரிபப்ளிக் ஆஃப் போலந்து ரிசர்வ்ஸ் த ரைட் டு ரிக்வெஸ்ட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன். தேவைன்னா அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க, இல்லைன்னா அதை கூட அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அவங்களுக்கு ரைட் சொல்கிறாங்க. அப்புறம் to interview the applicant. அது வந்து the visa processing period வந்து 15 days எடுக்குன்னு சொல்றாங்க. however the period may extend up to 30 days வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம்னு சொல்றாங்க, அல்லது அதுக்கு மேலேயும் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்புறம் பிஃபோர் இன்டர்நெட் டிராவல் டேட்டா அக்செப்ட் அண்ட் அப்ளிகேஷன் ஓன் ரிஸ்க். ஓகே, இல்லைன்னா டேட் அண்ட் பிளேஸ் வந்து நீங்க அந்த சென்னை ஆஃபீஸ் போகும்போது அந்த டேட் அண்ட் பிளேஸ் போட்டுங்க. உங்க தேதி தேதி போட்டுட்டு பிளேஸ் டேட் அதுல இடத்து பேரையும் போடணுமா? பிளேஸ் பேரையும்? பிளேஸ் வந்து சென்னை, பக்கத்துல ஒரு கமா போட்டு சென்னைன்னு போடுங்க. சரி ஓகே. அப்புறம் சிக்னேச்சர் ஆஃப் என்கொயரி ஆஃபீஸர், அதுல வந்து அவர் என்னைக்கு இன்டர்வியூ எடுக்கிறாரோ அவரோட டேட்டும் அவர் சிக்னேச்சர் போட்டுப்பாரு. இந்த அப்ளிகேஷன் சிக்னேச்சர்ல உங்க கையெழுத்த போடுங்க இருக்கிற மாதிரி. ஓகே. அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் கீழே தான் அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ்னு போட்டு கையெழுத்து போட்டுருக்காரு. இருந்தா அவரு எழுதிப்பார், யாரு இருக்கோ அதை எழுதிப்பாரு. நம்ம ஏதாவது இருந்தா கூட நம்ம எழுதிக்கலாம், நம்ம ஏதாவது அடிஷனல் டாக்குமெண்ட் இருந்தா. அது அவரு எழுதிக்கிட்டோம். அடிஷனல் டாக்குமெண்ட் ஒன்று இருக்கு, பார்ப்போம். அது இருந்தா அது பேர நீங்களே எழுதிங்க. சரியா?
அடிஷ்னல் டாக்குமெண்ட் என்கிட்ட நம்மகிட்ட என்ன இருக்கு, ஏதாவது இருக்கா? இந்த ஒர்க் பெர்மிட்டை தவிர்த்து வேற 2 3 டாக்குமெண்ட் இருக்குல்ல, எத்தனை பக்கம் இருக்குன்னா உங்களுடைய பேஜஸ் போயிட்டு நான் சொல்றேன். அதுல வந்து அக்காமடேஷன் லெட்டர்னு ஒரு லெட்டர் ஒரு டைட்டில் இருக்கா? அது அவங்க எழுதிப்பாங்களா, நம்ம எழுதணுமா? ஆமா, நீங்களே எழுதிங்க. அடிஷனல் டாக்குமெண்ட்ல நீங்களே எழுதுங்க. ஒன்று வந்து அக்காமடேஷன் லெட்டர் ஆல்ரெடி இருக்கு, அது தேவையில்ல. அடுத்து வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு இன்விடேஷன் லெட்டர்னு ஒரு லெட்டர் இருக்கும். அப்போ இன்விடேஷன் டைட்டில் போட்டுங்க. அப்புறம் கேரண்டி லெட்டர்னு ஒரு டைட்டில் இருந்தால் கேரண்டி லெட்டர்னு கமா டைட் போட்டுங்க. நான் அது உங்களுக்கு பர்சனல் மெசேஜ் போட்டு வைக்கிறேன், சரியா? அதுதான் என்னென்ன போட்டோன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பேப்பர்ல எழுதி அதை அப்படியே எழுதிங்க, ஓகேவா? நீங்க பார்த்து ஒரு பேப்பர்ல எழுதி எனக்கு அனுப்பி விட்டுருங்க, நான் அதை பார்த்து போட்டு விட்டுறேன். சரி அதான் ஒரு பக்கத்துல ஒரு டைட்டில் இருக்கு, அதை நான் எழுதி அனுப்புறேன். நீங்க அதே எழுதி கம்மா போட்டு எழுதி. ஓகே, முடிஞ்சிச்சா? நீங்க நீங்க இந்த செக்லிஸ்ட்டை பார்த்துட்டு இங்க அடிஷ்னல் இது கமெண்டா? ஆமா, கமெண்ட்ஸ், அடிஷ்னல் கமெண்ட். அதுதான் நீங்க என்னன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல எழுதி அனுப்பிடுங்க, அதை அப்படியே நான் ஃபில் பண்ணிடுறேன். ஓகே காத்தவரன், 30 minutes ஆகுது. ஓகே, கட் பண்ணிப்போமா? ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. நன்றி காத்தவரன். ஓகே, நன்றி. ஓகே.